ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரித்யூ சேது. இது வரைக்கும் பிரித்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது விஜய் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அப்படி தான் நம்ம சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தவர் 2026 நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அது நாம் அதை தவறாக சொல்ல முடியாது. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். நான் ஆட்சியில் அமருவேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2026 இந்த திமுக 200 இடங்களுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் தமிழக மக்களோட மனநிலை என்னங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே சுட்டி காட்டணும். ஏன்னா ஓட்டை எப்படி வாங்கணும், ஏற்கனவே இந்த மந்திரிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு கோவிலை இடிக்கவும் தெரியும், ஓட்டை வாங்கவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் விட்டுருக்குறாங்க. இதுக்கடையில் பெண்களுடைய ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக மாதம் 1000 ரூபாய். அந்த பெண்கள் என்ன நினைப்பாங்க, ஆட்சி மாறிடுச்சுன்னா வருஷத்துக்கு சொலையாக 12,000 ரூபா கிடைக்குது, அது போயிடுமோன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஓட்டு அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். கூட்டணியிலேருந்து ஆட்கள் எல்லாம் நாங்கள் கூட்டணியில் பங்கு பெறுவோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க மற்ற கட்சிக்காரங்க ஆசைப்படுவாங்கங்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மக்களுக்கு இருக்கும். அதனால் ஓட்டு போடும்போது ஒரு செகண்ட் யோசிப்பாங்க, ஐயோ இவர் ஆட்சி பிடிப்பாரா அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால் கடைசி நிமிஷத்தில் மனசு மாறி ஓட்டை மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது நாம் தமிழர் கட்சியில் எப்படி நிறைய இடங்களில் நாங்கள் தனித்து போட்டிடுறோம்னு சொல்லிட்டு டெபாசிட்டு இழந்துடுறாங்களோ அதே கதை தான் யாருக்கு, விஜய்க்கும் வரப்போகுது. திமுகவுக்கு 200 இடங்கள் வெற்றி பெறுதுங்கிறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டை எப்படி, கள்ள ஓட்டை எப்படி போடணும்னு தெரியும். மக்களுக்கு எவ்வளவு தூரம் பணம் கொடுத்து அவங்கள தன் பக்கம் இழுக்கணுங்கிறது தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட வருஷங்கள் அவங்க இந்த தில்லுமுள்ளு தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்தவங்க. அதனால் இந்த விஜய் அவங்களுக்கு ஜுஜுபி தான். எம்ஜிஆர் மாதிரி விஜய் தன்னை சினிமா நடிகருங்கிறதுனால நானும் எம்ஜிஆரும் ஒன்றுங்கிற மாதிரி நினச்சாருன்னா அது நிச்சயமாக ஒரு மோசமான கருத்தாக தான் இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும். எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அவங்களும் மிகச்சிறந்த ஒரு நிர்வாகம். அவங்க கூட அந்த சசிகலா வச்சதுனால பேர் கெட்டதே தவிர மற்றபடி அவங்க தனியாக இருந்திருந்தாங்கன்னா காமராஜர் நாடாரை போல் மக்கள்கிட்ட இன்றைக்கும் பேர் வாங்கியிருந்திருப்பாங்க. அவங்களுடைய போதாத நேரம் தனி பெண்ணாக இருந்ததுனால தனித்து இருக்க முடியாதுங்கிறதுனால துணைக்கு ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த பெண் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொள்ளையடித்து கடைசியில் அவங்கள அரசியலில் தோல்வி அடைகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சது சசிகலா தானே தவிர ஜெயலலிதா இல்லை. அவங்க சினிமாவில் கருணாநிதி 300 ரூபாய்க்கு பாட்டு கதை வசனம் எழுதும்போது அந்த அம்மா 3000 ரூபா சம்பளம் வாங்கினவங்க. அதனால் அவங்களுக்கு கொள்ளையடிச்சு தான் வாழணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. அது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த சசிகலா என்ன செஞ்சிருச்சுன்னா, ஜெயலலிதா அம்மா கையில் இருக்கிறாங்க, முதலமைச்சர் கையில் இருக்கிறாங்கன்னு போகிறவங்க வாரவங்கக்கிட்ட எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு பாதி தெரியாமல் பாதி ஏகப்பட்ட சொத்துக்களை எழுதி வாங்கினாங்க. நமக்கே தெரியும், கங்கை அமரன்
சொத்தை எப்படி ஆட்டையை போட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஜெயலலிதா அதை கண்டுக்கலை. என்னவோ செஞ்சுட்டு போகிறா, நமக்கு ஒரு பெண் துணை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க. அதனால் விஜய் வந்து தப்பு கணக்கு போடுறாரு. இந்த திமுககாரங்க அசகாச சூரங்க. இவங்க வந்து எப்படி யாரை எந்த மாதிரி ஏமாற்றணும், எப்படி கள்ள ஓட்டு போடணும், செத்தவனையெல்லாம் எப்படி லிஸ்ட்டில் கொண்டு வரணும், எல்லா ஜெகஜால வித்தைகளும் தெரிஞ்சவங்க. அதனால் விஜய் வந்து அநேகமாக 2026 நாம் தமிழர் கட்சி மாதிரி தனித்து போட்டி விட போகிறாரு. ஆனால் கூட்டணி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யார் கூட்டணியில் போய் சேர்றாங்கங்கிறது தெரியல. அப்படி சேரும் பட்சத்தில் ஒரு சில இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனாலும் அவர் ஒரு எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா மாதிரி ஆவாரான்னா நிச்சயமாக ஆகிறதுக்கு ஆன வழிகள் இல்லை. அதனால் அவர் நொந்து நூடில்ஸாக போக போகிறாரு. 2026 அப்புறமா கட்சியை கழிச்சிருவாரோங்கிற எண்ணம் தான் நமக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.